ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசோசியேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் ஏஏடி மெம்பர்ஷிப் எப்படி வாங்குறது அப்படின்றத பற்றி தான். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, சிஎம்ஏ ஃபைனல் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லாட்டி சர்டிஃபிகேட் இன் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் கேட் இது பார்ட் 2 வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி சர்டிஃபிகேட் கையில் வச்சுருக்கிறணும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் ஏஏடி மெம்பர்ஷிப் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி ஃபோன் நம்பரையும் டெக்ஸ்ட்டில் போட்டுட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் அப்படின்ட்டுருக்கு. எஜுகேஷனில் நீங்கள் பிகாம் படிச்சிருக்கிறீங்களா, இல்லை எம்காம் படிச்சிருக்கீங்களா, எம்பிஏ படிச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி உங்களுடைய கிராஜுவேஷனை போட்டுக்கிறோங்க. அடுத்து ப்ரொஃபஷ்னலில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இன் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் கேட் முடிச்சிருக்கிறீங்களா, இல்லை சிஎம்ஏ இன்டர்மீடியட் படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்லை படித்து முடிச்சிட்டிங்களா, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸை வந்து ப்ரொஃபஷ்னலில் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதர்ஸ் அப்படின்ட்டுருக்கு. இதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் படிச்சிருக்கேன்னு சொல்லி அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணோம்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி அப்படின்ட்டுருக்கு. அதில் இந்தியன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் நோ அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 6 நம்பர் இருக்கும். அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 எக்ஸாம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கேட் சர்டிஃபிகேட்டில் ஹெல்ட் ஆன் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த டேட்டை ஹெல்டு அப்படின்ற பாக்ஸில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மந்த் என்ன மந்த் அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் ஜான் மந்த் எழுதுனேன், ஜான் போட்டுக்கிறேன். அடுத்து கேட் பாஸ் சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் அதற்கான நம்பர் இருக்கும், சர்டிஃபிகேட் நம்பர், அதை நீங்கள் தூக்கி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 3 டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து 200 கேபிக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டுன்னு இருக்குது. இதுக்கு வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு அப்படி இல்லாட்டி 12th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கேட் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அடுத்து நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வந்து 45 டேஸ் எங்கே போனீங்க அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் என்றைக்கு போனீங்க ட்ரைனிங், என்றைக்கு முடிச்சிங்க அப்படின்றத ஃப்ரம் 2ல் போட்டுட்டு டெஸ்டினேஷன் அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ளஸ் கொடுத்து நீங்கள் அதையும் நீங்கள் வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நான் மேலே ஃபில் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வந்து டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுறோம். பேமெண்ட் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு இமெயில் வரும். இந்த மாதிரி அதை பாருங்கள். அப்ளை பண்ணதுலேருந்து கவுண்ட் பண்ணி இந்த இமெயில் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஏஏடிக்கு வந்து மெயில் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதற்கான சர்டிஃபிகேட் உங்கள் வீட்டுக்கே போஸ்ட் வழியாக வந்துடும். ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.